السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في الأرض كذلك يضرب الله الأمثال. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خير الناس من ينفع الناس، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த வெகு சிறப்பான நிகழ்ச்சியிலே உலமாக்கள் சந்திப்பும் சிந்திப்பும் மற்றும் மாணவர்கள் கருத்தரங்கம் சலாஹியா மதரசாவினுடைய மிகச்சிறந்த ஏற்பாட்டின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கு இல்மிலும் வயதிலும் மூத்தவர்களாக இருக்கக்கூடிய மூத்த உலமாக்களே, உஸ்தாதுமார்களே, மாணவர்களே, சந்திப்பும் சிந்திப்பும் என்று சொன்னால் ஹஜ்ரத் அவர்கள், கீர்நூரி ஹஜ்ரத் அவர்கள் சொல்வார்கள், அதாவது ஒன்று கூடி சில சிந்தனைகளை வெளிப்படுத்துவது, நம்முடைய மனதில் உள்ள கருத்துக்களை சொல்வது. அதன் அடிப்படையில் தான் சிலர் இங்கே நல்ல பல கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். யார் வரவில்லையோ அவர்களை பற்றி இங்கு கவலைப்படுவதற்கிற அதனால் பிரயோஜனம் இருக்காது இல்லையா? அந்தவர்கள் யார் வந்துவிட்டார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட யார் இங்கே கலந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கொடுத்திருக்கிறான், தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், முதலாவது விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஅம்மா ஸபது ஃபயذهبு ஜுஃபாஅ வஅம்மா மா யன்ஃபஉ الناس ஃபயம்குஸு ஃபில் அர்த். அல்லாஹ் குர்ஆனிலே பல உதாரணங்களை சொல்லுவான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் விளக்கி காட்டுவதற்காக. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் விளக்கி காட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய பல உதாரணங்களில் ஒன்று, அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஸாலத் அவ்தியத்துன் பிகதரிஹா ஃபஹதமல ஸைலு ஸபதல் ராபியா. நான் இங்கே கருத்தை மட்டும் சொல்கிறேன். அல்லாஹ் மழை பொழிய செய்கிறான், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, வெள்ளத்திற்கு மேலாக குப்பை கூளங்கள் நுரைகளாக மேலெழுந்த வாரியாக ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் மேலெழுந்த வாரியாக தெரியும். அதே போன்று நீங்கள் நகை சமைக்க வேண்டும் என்று சொன்னால் நெருப்பிலே உருக்கும் பொழுது அசடுகள் நுரைகளாக தனியாக பிரிந்துவிடும். இது பார்ப்பதற்கு பெரிய வெள்ளம் போலும், அந்த வெள்ளத்திற்கு மேலே செல்லக்கூடிய குப்பை கூளங்கள் தான் மேலெழுந்த வாரியாக தெரியும், நுரைகள் மேலெழுந்த வாரியாக தெரியும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்கக்கூடியதா என்றால் நிரந்தரமாக இல்லை. அது அப்படியே தூக்கி எறியப்பட்டதாக கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடும். தண்ணீர் ஓட 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 நுரை அப்படி நுரைச்சு போயிடும், ஒண்ணுமே இருக்காது. இருக்கிறது தண்ணீர் தான் இருக்கும். فأما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في الأرض. மக்களுக்கு எது பயன் கொடுக்குமோ அது இந்த பூமியில் நிலைத்து நிற்கும். அதே போன்றுதான் அசத்தியம் மேலெழுந்த வாரியாக தெரியும், பெரிதாக தெரியும் பார்ப்பதற்கு. சத்தியத்திற்கு மேலாக நிற்பது போன்று தெரியும். எப்படி தண்ணீருக்கு மேலாக நுரைகள் தெரிகிறதோ அது போன்று
நமக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கும், ஆக அசத்தியம் இப்படி மிகைத்து விட்டதே, சத்தியத்திற்கு மேலே நிற்கிறதே என்று. ஆனால் பார்ப்பதற்கு அப்படி தெரியும், அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். எது மக்களுக்கு பயன் கொடுக்குமோ சத்தியம் மட்டும்தான் பூமியில கிடைக்கும். கியாமத் வரையிலும் நிலைத்து நிற்கும். டியூப்லைட் இருக்குது மேல, எது வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும், ஃபீஸ் போகாம ஒழுங்கா எரிஞ்சு கொண்டிருக்கிற வரைக்கும் தான் அந்த இடத்துல இருக்கும். அது எரியலைன்னு சொன்னா அதை கரண்டி குப்பையில போட்டுருவாங்க. அது எரியலாட்டா கரண்டி குப்பையில போட்டுருவாங்க. ஏன்னா அது நஃபா இல்ல. இதுதான் உலகத்தினுடைய நியதி. யாரின் மூலமாக நஃபா கிடைக்குமோ, பயன்பாடு கிடைக்குமோ அவர்களுக்குத்தான் மதிப்பு, அவர்கள் தான் இந்த பூமியில் நிலைத்து நிற்க முடியும். அந்த கருத்துக்கள் தான் பூமியில் நிலைக்கும், வேற எதுவும் நிலைக்க முடியாது. அதனால் நம்முடைய மனதினை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்களின் மூலமாக மக்களுக்கு நஃபாவை கொடுக்க வேண்டும், பயன்பாடுகளை கொடுக்க வேண்டும். கைருன் நாஸ் மையன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு ஆகச் சிறந்தவர்கள் மக்களுக்கு பயன் கொடுப்பவர்கள் தான். மன்ஃபாத் ரெண்டு வகையான மன்ஃபாத் இருக்கு, ஒன்று துன்யவி, இன்னொன்று உஹ்ரவி. ஒன்று துன்யவி, இன்னொன்று உஹ்ரவி. துன்யவி மையன்ஃபஉன் நாஸ், கைருன் நாஸ் மையன்ஃபஉன் நாஸ். உஹ்ரவி குன்தும் கைர உம்மத்தி, ரெண்டுமே கைருங்கிற வார்த்தை தான். அல்லாஹ்வும் கைருங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கைருங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறார். குன்தும் கைர உம்மத், நமக்கெல்லாம் ஆயத்து தெரியும், நீங்கள் உம்மத்தில் சிறந்தவர்கள். ஏன்? நீங்கள் நல்லதை கொண்டு ஏவுகிறீர்கள். தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். இது உஹ்ரவி. நல்லதை கொண்டு ஏவுகிறீர்கள், தீயதை விட்டு தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். ஈமான் தான் ஆக உயர்ந்தது. ஆனாலும் கூட அல்லாஹ் அதை பின்னால் தான் சொல்லி இருக்கிறான். முதலாவது சொன்னது அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர். காரணம், நீங்கள் கைர உம்மத்தாக ஆனதற்கு ஆகப்பெரிய காரணமே அதுதான். ஈமான் எல்லா இடத்திலும் இருக்கிறது, ஆனால் கைர உம்மத்தாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த தன்மை இருக்க வேண்டும். இது மறுமை ரீதியாக, உஹ்ரவி ரீதியாக மக்களுக்கு நஃபா கொடுக்க வேண்டும், பயன் கொடுக்க வேண்டும், நல்லதை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும், தீயதை விட்டு தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று துன்யவி ரீதியாகவும் மக்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பயன் இருந்தால் அல்லாஹ் தஆலா எங்களை நிரந்தரமாக்கி வைப்பான், மௌத் வரையிலும் நல்ல இடத்துல. யாரும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. சத்தியம் அசத்தியம், அது நீங்க ஈமானுக்கு எதிரான அசத்தியமாக இருக்கட்டும், குஃப்ரு ஷிர்க், அல்லது இஸ்லாத்துக்குள்ளேயே பல பெருக்காக்கள் இருக்கிறது, அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லது நமக்கு நேரடியாக எதிராக இருக்கக்கூடிய சூழல்கள், பள்ளிவாசல் நிர்வாகமா இருக்கட்டும், எல்லா நிர்வாகமும் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள், சில இடங்களில் அப்படி இருக்கலாம். அப்படி எதிராக இருக்கக்கூடிய எத்தனை இருக்கிறதோ எங்களுடைய மன்ஃபாத் இருக்குமையானால் அல்லாஹ் எங்களுக்கு தான், நமக்கு தான் நல்ல நிரந்தரத்தை கொடுப்பான். காரணம் பையன் நாஸ் என்பதை நம்முடைய மனதிலே பதிய வைக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் எங்கு இருக்கிறோமோ, எங்கு பணி செய்கிறோமோ அதிலே நமக்கு உத்வேகத்தையும் கொடுப்பான், அதிலே முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு முயற்சி செய்யக்கூடிய மனநிலையும் கொடுப்பான் என்பதை முதலாவது நாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இங்கே ஒரு 2 தலைப்புகள் நமக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று வக்ஃப், மற்றொன்று இஸ்லாமிய ரீதியான. ஹஜ்ரத் அவர்கள் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஒரு முதாக்கரா என்கிற அடிப்படையில் வக்ஃப் என்பதை பற்றி இங்கே ஒரு கருத்தரங்கமே நடந்து முடிந்திருக்கிறது. அநேகமாக அடிப்படையான ஏராளமான செய்திகளை சொல்லி முடித்திருப்பார்கள். வக்ஃப்னா நிறுத்துதல். நிறுத்துதல் சொன்னா அது என் கையில உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னா அந்த வீட்டை நான் யாருக்காவது விற்கலாம் இல்லையா? நான் யாருக்காவது விற்க முடியும், யாருக்காவது தானமா கொடுக்க முடியும். அல்லது நான் மௌத்தா போய் விட்டேன்னு சொன்னா என்னுடைய வாரிசுகளுக்கு அது கிடைக்கும். இப்படி இந்த சொத்து இருக்கிற ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லா நிலைகளும் தசர்ருஃப் ஆகிக்கொண்டே இருக்கும். வக்ஃப்னு சொன்னா அது நிறுத்தப்பட்டும், எதுவுமே நடக்காது, அது அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அது யாருக்கும் விற்க முடியாது, யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்க முடியாது, யாருக்கும் வாரிசுரிமை அடிப்படையில் பங்கு பிரியவும் செய்யாது. தஹ்பீசுல் அஸ்ல் வ தஸ்பீலுல் மன்ஃபா, இதுதான் ஹுக்முல் வக்ஃப். வக்ஃபுடைய ஹுக்ம் என்ன? தஹ்பீசுல் அஸ்ல் வ தஸ்பீலுல் மன்ஃபா. அஸ்லை அப்படியே வைத்து மன்ஃபாத்தை அதற்கு ஒரு பாதை உருவாக்கி கொடுப்பது. யாருக்காக நாம் வக்ஃப் செய்கிறோமோ அவர்களுக்காக. வாக்கிஃப் ஒருவர் இருப்பார், மௌகூஃப் ஒன்று இருக்க வேண்டும், மௌகூஃப் அலைஹி ஒன்று இருக்க வேண்டும், சீபா இருக்க வேண்டும். 4 தான் ருக்குன் வக்ஃப்ல. இந்த 4 விஷயங்கள் தான் ருக்குன். வாக்கிஃப் வக்ஃப் செய்பவர்,
மௌகூஃப் எதை வக்ஃப் செய்கிறோமோ அது மௌகூஃப் அலைஹி யாருக்காக வக்ஃப் செய்கிறோம்? ஏழைகளுக்காக செய்யலாம், செல்வந்தர்களுக்காக செய்யலாம், அதே போன்று நம்முடைய குடும்பத்தார்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக, உலமாக்களுக்காக, ஆஸ்பத்திரிக்காக, நோயாளிகளுக்காக வக்ஃபுடைய சரித்திரத்தை பற்றி பேசியிருப்பார்கள். இஸ்லாத்திலே வக்ஃபுடைய நிகழ்வு இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது, ரொம்பவும் அலாதியானது, விசித்திரமானது. பறவைகளுக்காக வக்ஃப், ஆஸ்பத்திரிக்காக, விதவைகளுக்காக, நோயாளிகளுக்காக மட்டுமல்ல வக்ஃப், நோயாளிகளை கவனிக்கக்கூடிய நர்சுகளுக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. நோயாளிகளுக்கு மட்டுமல்ல, யார் நோயாளிகளை பராமரிக்கிறார்கள், யார் வயதானவர்களை பராமரிக்கிறார்கள், அவர்களுக்காகவும் வக்ஃப் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, வீட்டுல வேலை செய்யறவங்களுக்காக வக்ஃப். வீட்டுல கடைகள்ல தொழில் செய்யறாங்க. உதாரணமா ஆர்டிகல்ல வேலை செய்யறாரு, கண்ணாடி கடைகள்ல வேலை செய்யறாரு. அவர் திடீர்னு ஏதாவது தூக்குறாரு, கீழே வந்து உடனே போகுது. இன்னைக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஆனால் இஸ்லாத்திலே அதற்கு மாற்றாக 1400 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய வக்ஃப் எல்லா இன்சூரன்ஸையும் விடவும் மேலானது. வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. வீட்டுல சாதிமீன்கள், கடையில வேலை செய்யறவங்க, தொழிலாளர்களுக்காக வக்ஃப். அவர்களின் மூலமாக ஏதாவது விழுந்து உடஞ்சி போச்சுன்னு சொன்னா அதனுடைய இழப்பீடு யார் கொடுப்பாங்க? வக்ஃப் சொத்துல இருந்து அவங்களுக்கு வரும். அதற்காகவே வக்ஃப் செஞ்சிருப்பாங்க. இன்சூரன்ஸுக்கு என்ன தேவை இருக்குது? வக்ஃப்ங்கிறது அரசாங்கத்துக்கு செய்யற நாம பெரிய உதவி. இன்னைக்கு அரசாங்கம் அந்த வக்ஃப் சொத்து ஆட்டையை போல பார்க்கிறாங்க. அவங்களுக்கு புரியுதோ என்னமோ தெரியல. வக்ஃப்ங்கிறது இந்த சமுதாயம் அரசாங்கத்திற்காக செய்கிற பெரிய உதவி. ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு மருத்துவத்தை கொடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும், பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும், ஏழ்மையை போக்க வேண்டும். இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதெல்லாம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஜிஎஸ்டிங்கிற வாங்குறாங்க, டேக்ஸ்ங்கிற வாங்குறாங்க. 18%, 28% சாதாரணமா இல்ல. டேக்ஸ் இன்னைக்கு அவ்வளவு டேக்ஸ் வாங்குறாங்க. ஆனா அதெல்லாம் திருப்பி வருதாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஜகாத் எடுத்துக்கங்க, வக்ஃப் எடுத்துக்கங்க, இது இன்சூரன்ஸுக்கெல்லாம் பெரிய ஒரு மாற்றம். இப்படி அதனுடைய வரலாறு நீளமானது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அம்சம் தான், அங்கம் தான் இந்த வக்ஃபினுடைய நிலைப்பாடு. சஹாபாக்கள் வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் முதலாவது வக்ஃப் செஞ்சவங்க நமக்கு தெரியும். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹைபர்ல கிடைச்ச பூமியை வக்ஃப் செஞ்சாங்க. லா யுபாஉ வலா யுக்தாஉ வலா யூஹப் வலா யூரஸ். வக்ஃபினுடைய சட்ட திட்டங்களை உமர் நிர்ணயம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உறுதிப்படுத்தினார்கள். வக்ஃப்னா என்ன சுருக்கமா சொல்றதா இருந்தா, நம்முடைய ஏதாவது ஒரு சொத்தை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மில்கியத்துக்காக ஒப்படைச்சவர். அது யாருக்கு செலவு செய்வாங்க? நம்ம யாருக்கு சொல்றோமோ அவங்களுக்கு செலவு செய்வாங்க. வக்ஃப் செய்யறவர் ஏழைகளுக்காக சொன்னா அந்த ஊரோட ஏழைகளுக்காக, இந்த மஸ்ஜிதுக்காக இந்த ஊர், இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி, மதரசாவுக்காக இந்த மதரசாவுக்காக வேண்டி, அவர்களுக்காக அதனுடைய வருமானங்கள் காலம் காலமாக கியாமத் வரையிலும் செலவு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். காலம் காலமாக கியாமத் வரையிலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வக்ஃப் சொத்துக்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்முடைய நாட்டினுடைய வக்ஃப் சொத்து தரவுகளின் கணக்கின்படி முதலாவது அதிகமாக இருக்கக்கூடிய சொத்து ராணுவத்தினுடைய சொத்து, இரண்டாவது ரயில்வே, மூணாவது நம்முடைய வக்ஃப் சொத்து தான். இந்த நாட்டுல ஆகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்கார துறை வக்ஃப் சொத்து தான் மூணாவது. அப்படி ஒரு பெரிய சொத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது நம்முடைய வக்ஃப் நிர்வாகம். என்னைக்கு இந்தியாவுக்குள்ள இஸ்லாம் வந்துச்சு அப்பவே வக்ஃப் ஆரம்பமாயிருச்சு. இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் மூலமாக வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது, செல்வந்தர்களின் மூலமாக வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது. இந்த வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு காலத்திலும், அதிலும் குறிப்பாக தற்காலத்திலே முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்தை, முஸ்லிம்களை இஸ்லாத்தை விட்டும் பிரிப்பதற்கு ஒரு பெரிய வழி அவர்களுக்கு கிடைத்தது. இவர்களுடைய சொத்துக்களை விட்டு இவர்களை பிரித்து விடுவது. பொருளாதாரத்தை சாதாரணமாக என போடக்கூடாது. பொருளாதாரத்தை சாதாரண காசு பணம்லாம் தேவையில்லை. ஒரு தனிநபரை கவனிச்சு பற்றற்ற வாழ்க்கை வாழ்வது. ஆனால் ஒரு சமுதாயத்தை கவனித்து அல்லாஹ் தஆலா சொல்வான், பொருளாதாரத்தை பற்றி கியாமல் லின்னாஸ், மக்களுக்கு அது கியாம், மக்களுக்கான வாழ்க்கையின் கேந்திரம், அது மக்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்டக்கூடியது அந்த பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை தாங்கி இருக்கிறது, ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அந்த வக்ஃப். மக்களை அதை விட்டும் அந்த சொத்துக்களை விட்டு பிரிச்சுட்டா எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருந்தது அவருடைய திட்டம். மதரசாக்கள் வக்ஃப் சொத்து, பள்ளிவாசல்கள் வக்ஃப் சொத்து, மக்பராக்கள் வக்ஃப் சொத்து, முஸ்லிம்களுடைய நிறைய அறக்கட்டளைகள் செயல்படுவது வக்ஃப் சொத்துக்களின் மூலமாக. இதை நாம் ஒரு வழிபட்டு பார்த்துட்டா அவர்களுடைய தீனை விட்டும் அவர்களை பிரித்தெடுப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்கிற ஒரு பெரிய சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் இது நடக்குது.
வக்ஃப் சட்டம்னு சொன்னீங்கன்னா 1810ஆம் ஆண்டிலிருந்து வருது. 1810ஆம் ஆண்டு ஆங்கிலேயனுடைய பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்து அதற்கான சட்டங்கள். வக்ஃப் சட்டம் சொன்னா இப்ப உள்ள சட்டம் மாதிரி இல்லை, வக்ஃபை நிலைநாட்டுவதற்கான சட்டங்கள். ஃபைரோஸ் ஷா உடைய காலத்திலிருந்து வக்ஃப் நாமாக்கள் பதிவேடுகள் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதலாவது வக்ஃப் சட்டம் கொண்டு வரப்பட்டது 1954. அதற்கு பிறகு 1984, அதற்கு பிறகு 1995, அதற்கு பிறகு 2013, அதற்கு பிறகு 2010, அதற்கு பிறகு 2013, இப்ப 2024. ஆனால் இந்த அரசாங்கம் கொண்டு வந்த வக்ஃப் சட்டங்கள் எல்லாமே குறிப்பா 1995 கொண்டு வந்த சட்டங்கள்ல முஸ்லிம்களுக்கு சில இடர்பாடுகள் கொள்கைகள் இருந்துச்சு. அதை முஸ்லிம் பர்சனல் லா போர்டு தங்களுடைய ஆலோசனைகளின் மூலமாக அதை மாத்தணும். அந்த சட்டத்தினுடைய இடைப்பாடு என்று சொன்னா ஹிந்து ராஜாக்கள் எதை வக்ஃப் செஞ்சாங்களோ அதெல்லாம் முஸ்லிம்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி வகை செஞ்சிருந்துச்சு. ஆனால் முஸ்லிம் பர்சனல் லா போர்டு தலையிட்டு இது இஸ்லாமிய சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி அதற்கு பிறகு 2010, 2013 கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் ஏறத்தாழ முஸ்லிம்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கிய வக்ஃப் சட்டம். பர்சனல் லா அதுக்கான காலங்காலமாக பாடுபடும். ஆனா இப்ப உள்ள நிலைமை என்னன்னு கேட்டா எவன் சொல்ற யாரு சொல்றது எவனும் கேட்கிறது இல்லை. பர்சனல் லா போர்டுடைய நீ கேட்கிறது இல்லை. அசல்ல சட்டம் கொண்டு வரதாக இருந்தா முஸ்லிம்கிட்ட ஆலோசனை செஞ்சிருக்கணும். ஏன்னா இது பர்சனல் லா சம்பந்தப்பட்டது வக்ஃப். முஸ்லிம் தனியார் சட்டத்தோடு சம்பந்தப்பட்டதான் வக்ஃப். அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் ஆலோசனை செய்திருக்க வேண்டும். எத்தனை நம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல கிதாபுல் ஃபிக்ஹ், அதாவது ஃபிக்ஹ்ல கிதாபுல் வக்ஃப் என்று எல்லா பாப்புகள்ல எல்லா கிதாபுகளையும் உண்டு. எவ்வளவு சட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டது, எத்தனை செமினார் நடத்தப்பட்டது. இஸ்லாமிக் ஃபிக்ஹ் அகாடமி சார்பாகவே நான் நினைக்கிற ஏறத்தாழ 3 செமினார்கள் அதற்காக நடத்தப்பட்டிருக்குது வக்ஃபுக்காகவே. இதுவரைக்கும் ஏறத்தாழ 32, 33 செமினார்கள்ல 3 செமினார்கள் வக்ஃபுக்காகவே நடத்தப்பட்டிருக்கு. எத்தனை செமினார்கள் 1000 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது வக்ஃபுகளை பற்றி. அவ்வளவு உன்னதமான வக்ஃபுடைய நிலைப்பாட்டை பற்றி சட்டம் கொண்டு வருபவர்கள் முஸ்லிம் பர்சனல் லா இடத்திலோ பர்சனல் லா போர்டு இடத்திலோ அல்லது உலமாக்கள் இடத்திலோ எந்த ஆலோசனையும் இல்லாமல் இப்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரையிலும் அது சட்டமாக ஆக்கப்படவில்லை, மசோதா என்கிற நிலையில் இருக்கிறது. ஆனால் அது தேர்வு கமிட்டிக்கு அனுப்பப்பட்ட நிலையில் பெண்டிங்ல இருக்குது. இன்னைக்கு என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க அடுத்து என்ன நடக்கும் நமக்கு ஒன்றும் காண போக போகத்தான் தெரியும். இப்பவே சொல்லிட்டாரு அமைச்சர், இந்த வருஷமே நாங்க பர்சனல் லாபம் இது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துருவோம் சொல்லி, முஸ்லிம் சிவில் சட்டத்தை காமன் சிவில் கோட் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பலவிதமான எதிர்நீச்சல் போட வேண்டிய காலத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம். எதை கொண்டும் அஞ்ச தேவையில்லை, அல்லாஹ்வுடைய கிருபை. ஏன்னா மற்ற நாடுகளை போன்றல்ல இந்தியா. மனசுல இதை பதிய வச்சுக்கொள்ளணும். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, இஸ்லாம் போயிருமோ அப்படியோ இப்படியோ, அல்லாஹ்வுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் இந்த இந்திய திருநாட்டில் அக்கைவர்களை ஏற்படாது. பல இடத்துல ஏற்பட்டுச்சு, ஸ்பெயின்ல ஏற்பட்டுச்சு, ரஷ்யாவுல நீண்ட வரலாறுகள். அங்கெல்லாம் பல சமயங்கள்ல அவர்கள் துரத்தி அளிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய சட்டங்கள் மக்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டது. ஆனா இந்தியா அப்படிப்பட்ட பூமி அல்ல. ஆரம்ப காலம் முதற்கொண்டு எதுவரையிலும் உலமாக்களும் உமராக்களும் தங்களை அர்ப்பணிப்பார்களோ அதுவரையிலும் இந்த நாட்டில் இஸ்லாம் வாழும். தங்களை அர்ப்பணிப்பார்கள் அதுவரை. இஸ்லாத்திற்கு எதிராக எந்தெந்த சூழ்ச்சியை செய்யப்பட்டுச்சு. ரஹ்மத்துல்லா கீரானவி, காசிம் நானூத்துவி, ரஹிமஹமுல்லா அவங்க எல்லாம் இன்னைக்கு தலையில கஃபனை கட்டிட்டு இறங்குனாங்க, கிறிஸ்தவர்களோட முனாதாரா செஞ்சாங்க. அதே போன்று யார் இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களோடு முனாதாரா செய்தார்கள். அப்படிப்பட்ட பூமி இது. பல எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டுதான் இங்கே இஸ்லாம் தரம் பதித்து நிற்கிறது. அல் ஹதீஸுல் முஹத்தீஸுன் என்கிற கிதாபினை முஸன்னிஃப் அபூ ஸஹர் என்று நினைக்கிறேன், அவர் எழுதுவார், இந்தியாவில இஸ்லாம், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்கள் இந்த காலத்திலும் கூட அவங்க இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை அந்த உலமாக்கள் கட்டி காட்டார்கள். பிரிட்டிஷ் ஆட்சி எவ்வளவோ முயற்சித்தது இஸ்லாத்தை கெடுப்பதற்கு, இஸ்லாத்தின் தனித்தன்மையை குறைப்பதற்கு. ஆனால் அங்குள்ள உலமாக்கள் மிஸ்ரில் கூட ஹதீஸுக்கான குடும்பத்தில் நின்று போச்சு. முதல்ல ஹிஜாஸ்ல, அப்புறம் மிஸ்ர்ல ஹிஜ்ரி 1000 ஆகும் பொழுது மிஸ்ரிலும் ஹதீஸுடைய குடும்பத்தில் நின்றுச்சு. அல்லாஹ் தஆலா இந்தியாவை அதற்கு கபூல் செய்தார். தேவபந்து உலமாக்களின் மூலமாக இந்தியாவுடைய ஹதீஸுடைய குடும்பத்தில் நடந்துச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிக்காரர்களுடைய காலத்திலும் அது நடைபெற்றது. அவர்கள் ஸ்திரமாக நின்றார்கள். அப்படிப்பட்ட பூமி இது.
எனவே நாம் அஞ்ச தேவையில்லை. உலமாக்கள் உமராக்களுடைய அர்ப்பணிப்பு இருந்தால் போதும் எதையும் சர்வ சாதாரணமாக எதிர்கொள்ள முடியும். அதனால் எது நடக்கும் ஏது நடக்கும் அச்சத்தை விட்டு வர வேண்டும். அச்சம் தான் நம்முடைய பெரிய பலகீனம், பயம் தான் நம்முடைய பெரிய பலகீனம். ஆனால் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இறையச்சம் இருக்க வேண்டும். அது இருந்தால் கூட எல்லாவற்றையும் எல்லாம் நேசாக்கும். இந்த சட்டத்திலே சொல்லப்படக்கூடிய ஒரு அங்கம், முக்கியமான அங்கம் என்ன என்று பார்த்தால், முதலாவது அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற சில நிபந்தனைகள், சில அதாவது அவர்கள் முறைப்பாடுகளை அதில் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கொண்டு வந்த சட்டங்கள் 40 அம்சங்கள். அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாராவது முஸ்லீம் ஆனாங்கன்னா முஸ்லீமாகி 5 வருஷத்துக்கு பிறகுதான் வக்ஃப் செய்ய முடியும். முஸ்லீமாகி 5 வருஷம் வரைக்கும் அவங்க வக்ஃப் செய்யக்கூடாது. பொதுவா இது ஒண்ணு முஸ்லீம் ஆயிட்டாரு. முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய சட்டப்படி அவர் செயல்படுவதற்கு உரிமை இருக்கு. அரசியல் சாசனத்தினுடைய உரிமைப்படி 25வது அரசியல் சாசனத்தினுடைய 25வது பிரிவின்படி இந்த நாட்டிலே ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களுடைய மதத்தின்படி வாழ்வதற்கும் தங்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முழு உரிமை பெற்றிருக்கிறார்கள். 5 வருஷம் வரைக்கும் வக்ஃப் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இது அரசியல் சாசனத்துக்கு முரண் இல்லையா? அரசியல் சாசனத்துக்கு முரண். சட்ட போராட்டமும் செய்ய வேண்டும். நம்மள நிறைய வக்கீல்கள் உருவாக வேண்டும். அதை வச்சு என்ன செய்வது? கோர்ட்டின் மூலமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்னவென்றால், ஷரியத்தினுடைய சட்டப்படி ஒருத்தர் வக்ஃப் செய்யறதுக்கு முஸ்லீமா இருக்கணுங்கிற கட்டாயம். முஸ்லீம் அல்லாதவரும் வக்ஃப் செய்யலாம். முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃப் செய்யலாம். அவர்களாக விரும்பி ஒரு மஸ்ஜிது கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, மஸ்ஜிதுக்கு உதவி செய்யறாங்க, சந்தா கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அவர்களாக விரும்பி கொடுக்கும் பொழுது அதை வேண்டாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அவர்களுடைய மதம் மட்டும் இஸ்லாம் இல்லை என்பதை மட்டும் காரணமாக வைத்து அதை ஒதுக்க வேண்டிய தேவையில்லை. பள்ளிவாசலுக்கு செய்கிற எந்த உதவியாக இருந்தாலும் சரி. முஸ்லீம் அல்லாதவர்கள் எதுக்கு நம்ம முஸ்லீம் அல்லாதவங்க காசை வாங்கணும்? இல்ல, தேவையில்லை என்றால் வேறு விஷயம். முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு பார்க்க வேண்டிய தேவையில்லை என்றால் வேற விஷயம். நாம போய் கேட்கல, அவங்களாக விரும்பி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறதுல பிற்காலத்துல எதுவும் பின்விளைவு எதுவும் வராத இருக்கிற பட்சத்துல அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் மார்க்க ரீதியாக எந்த தவறும் இல்லை. அப்படி முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட பள்ளிவாசலுக்காக மதரசாக்களுக்காக வக்ஃப் செய்ய முடியும். அப்படிங்கும் பொழுது இது என்ன செய்யுது? 5 வருஷம் இஸ்லாம் இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும். இது நம்முடைய ஷரியத்துக்கு முரணான ஒரு அங்கம். ஆனா அதே சமயத்துல அதனுடைய ஷரத்துல இன்னொன்று என்ன இருக்குன்னு சொன்னா, வக்ஃப் சொத்தை வக்ஃப் செய்பவர்கள் முஸ்லிமாகி 5 வருஷம் இருக்கணும். ஆனா வக்ஃப் சொத்தை நிர்வகிக்கிறார்களே, வக்ஃப்ல இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த அதிகாரி கூட முஸ்லிம் அல்லாதவர்கள் வரலாம். முஸ்லிம் அல்லாதவர்கள் 2 நபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வைக்கப்படுவார்கள். குருத்வாராக்களும் அதே மாதிரி மற்ற மதத்தினுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தா அவங்க மதத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துல அதை நிர்வகிப்பவர்களில் 2 நபர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கட்டாயம் போடப்படுவார்கள். எதுக்காக? அவங்க முஸ்லிம்கள் அல்லாதவங்க வக்ஃபை செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு முஸ்லிம் அல்லாதவர்கள் நிர்வகிக்க மட்டும் வரலாமா? 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரை போடுவாங்கன்னு தெரியாது. இதனுடைய உள்நோக்கம் வேறொன்று. ஏற்கனவே சும்மா இருக்கிற இடத்துல எல்லாம் பிரச்சனை உருவாக்குறாங்க. பள்ளிவாசல்கள்ல வக்ஃப் சொத்துக்கள்ல பல பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இப்படி 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் வருவார்கள் என்றால் அவர்கள் யாராக இருப்பார்கள் என்று தெரியாது. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பது நமது கேள்வி அல்ல. அந்த மதத்தை சார்ந்த எந்த அமைப்பில் இருப்பார்கள்? இந்துத்துவ அமைப்பில் இருப்பார்கள், இஸ்லாத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பார்கள். இந்துக்கள் இந்த நாட்டில் எல்லோரும் அப்படி கிடையாது. பெரும்பாலான இந்துக்கள், பெரும்பாலான மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் அல்ல, முஸ்லிம்களுக்கு எதிரிகள் கிடையாது. எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய நிலைதான். ஆனால் ஒரு சில பிரிவினர் தான் அது போன்ற நபர்களை தான் போடும். அதன் மூலமாக பல சிக்கல், பல பிரச்சனைகள் நம்முடைய வக்ஃப் சொத்துக்களில் அதை உளவுத்துறை போன்று கவனிப்பார். இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறா, இவங்கள்ட்ட இவ்வளவு சொத்து இருக்கிறா, அப்ப இதை எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திட்டம் போடுவாங்க. அடுத்ததாக இன்னொரு அம்சம் என்னவென்றால், வக்ஃபை எதுல செலவு செய்யணுங்கிறத அரசாங்கம் முடியுமா? இஹத்துல் இஸ்திஅமால், அந்த வக்ஃபை எதுல தஸர்ருஃப் செய்யணும், அந்த வக்ஃபை எதுல செலவு செய்யணும், எதுக்காக செலவு செய்யணும், அது அரசாங்கம் முடிவு பண்ணும் என்று. ஆனால் இது எந்த அளவுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று தெரியாது இந்த அம்சம். அப்படியானால் இது ஷரியத்தினுடைய உசூலுக்கு முற்றிலும் முரண்.
ஷர்த்துல் வாக்கிஃப் கனஸ்ஸி ஷாரி. ஃபுகஹாக்களுடைய கூற்று ஷர்த்துல் வாக்கிஃப் கனஸ்ஸி ஷாரி. யார் வக்ஃப் செய்யறாங்களோ அவங்க எதுக்கு செலவு செய்யணும்னு சொல்றாங்களோ அதுக்காக மட்டும்தான் செலவு செய்யணும். மஸ்ஜிதுக்காக வக்ஃப் செஞ்சிருந்தா அதை எடுத்து மதரசாவுக்காக செலவு செய்யக்கூடாது. மதரசாவுக்காக வக்ஃப் செஞ்சிருந்தா அதை எடுத்து மஸ்ஜிதுக்காக செலவு செய்யக்கூடாது. அதே மாதிரி மக்பராவுக்காக கபிரிஸ்தானுக்காக வக்ஃப் செஞ்சிருந்தா அதை எடுத்து மஸ்ஜிதுக்காக செலவு செய்யக்கூடாது. வக்ஃபுடைய சட்டங்கள் அவ்வளவு துல்லியமானது, அவ்வளவு துல்லியமா இருக்குது. அதனாலதான் வக்ஃப் பாதுகாக்கப்படணுங்கிறதுல எவ்வளவு அதாவது துல்லியமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்முடைய சட்டங்கள் ரொம்ப துல்லியமானவை. ஷர்த்துல் வாக்கிஃப் கனஸ்ஸி ஷாரி. ஃபுகஹாக்கள் எந்த அளவுக்கு சட்டம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு சில அந்த காலத்துல பள்ளிவாசல்களுக்கு எண்ணெய் ஊற்றி எரிப்பாங்க. விளக்கு, எண்ணெயை ஊற்றி எரிக்கக்கூடிய விளக்கு, அந்த எண்ணெய்க்காக வக்ஃப் செஞ்சிருப்பாங்க. அந்த எண்ணெய்க்காக வக்ஃப் செஞ்சிருந்தால் அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கை எவ்வளவு நேரம் எரிக்க வேண்டும், இரவு எப்பொழுது அதை அணைக்க வேண்டும், இதுக்கெல்லாம் கூட சட்டம் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அது வக்ஃப் சொத்து, அதை வீணாக பயன்படுத்திடக்கூடாது. ஒண்ணு இருக்குது வக்ஃபு, இன்னொன்று இருக்கு ஹதியா. ஹதியாங்கிறது அவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. வக்ஃப்னு சொன்னா வக்ஃப் செஞ்சவர் என்ன சொன்னாரோ, ஹதியா கொடுத்தவரும் எந்த நோக்கத்திற்கு கொடுத்தாலும் அதுக்கு தான் பயன்படுத்தணும், மாற்றமா பயன்படுத்த முடியாது. சதக்கா செஞ்சால் அந்த நோக்கத்துக்காக தான் பயன்படுத்தணும். வக்ஃபுக்காக கொடுக்கப்பட்ட எண்ணெய் விஷயத்தில் கூட இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஊருடைய நடைமுறை சுறுசொல்லை வரைக்கும் தான் அது எரிக்கப்படும் என்று நடைமுறை இருந்தால் அதுக்கு மேல விளக்கு எரிக்கக்கூடாது. ஆப்பணி என்றால் ஷர்த்துல் வாக்கிஃப் அவர் எண்ணிக்கையாகத்தான், மதரசா பள்ளிவாசலுடைய வெளிச்சத்துக்காகத்தான் அவர் வக்ஃப் செஞ்சிருக்காரு. நீங்க இரவு முழுக்க அதை எரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் லைட் போடுறதா இருந்தாலும் அப்படித்தான், என்னென்ன லைட் எவ்வளவு நேரம் போடணும். இன்னைக்கு பெரும்பாலும் அந்த விஷயத்துல கவனம் இல்லை. பொது சொத்து விஷயத்துல ரொம்பவுமே கவனப்படும். பொது சொத்து விஷயத்துல ரொம்பவுமே கவனப்படும். இன்னைக்கு எல்லாரும் சொல்றது உண்டு, ஏன் வக்ஃப் செய்யறது இல்லைன்னு கேட்டா, வக்ஃப் சொத்தை ஒழுங்கா யாரும் செலவு செய்யறதில்லை, வக்ஃப் சொத்தை ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை. அது ஒரு காரணமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது வேறு விஷயம். வக்ஃப் எல்லா காலத்திலையும் இருக்கணும், இந்த காலத்திலையும் வக்ஃப் இருக்கணும். குறிப்பா ஃபிக்ஹ் அகாடமி சார்பாக யோசனை கொடுக்குறாங்க, விதவைகளுக்காக இந்த காலத்துல வக்ஃப் செய்யுங்க. இஸ்லாத்தினுடைய பார்வையில விதவைக்கு தனியா ஒரு வக்ஃப் தேவையில்லைதான். ஏன்னா இஸ்லாத்துல விதவை மசாலா தனி மசாலாவே கிடையாது. ஏன்னா விதவையாக இருப்பவர்கள் கணவர் இறந்து போய்விட்டால் அல்லது தலாக் கொடுத்து விட்டால் உடனடியாக அடுத்த கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம். அது கல்யாணம் முடிக்காம விதவையாக வாழணுங்கிறது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு இல்லை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லும் பொழுது அதைக்கும், அதாவது நீங்க இத்தோடைய காலத்துல போய் என்ன செய்யாதீங்க, சச்சுப்பா செய்யாதீங்க நல்லா சொல்லுவோம். அதே சமயத்துல தாலீம் செய்யுங்க. தாலீம் மறைமுகமாக எடுத்து சொல்றது, அது செஞ்ச தப்பு இல்லை. மறைமுகமாக இது மாதிரி உங்களை விரும்பக்கூடியவர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு, அது மாதிரியான வார்த்தையை சொல்லுங்க. நான் உங்களை கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அப்படிங்கிற விஷயத்த அல்ல குர்ஆனிலேயே சொல்றான்னு சொன்னா, அந்த காலத்துல இத்தாவுடைய காலத்திலேயே மாப்பிள்ளை ரெடியாயிருவாங்க விதவைக்கு. அதான் அர்த்தம். இருக்கு இத்தாவுடைய காலத்திலேயே மாப்பிள்ளைகள் ரெடியாயிருவாங்க. நீங்க அந்த காலத்துல போய் நிக்கா பேசாதீங்க, நீங்க இதா புரிஞ்சவங்க நிக்கா வச்சுக் கொள்ளுங்க. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் குறைஞ்சு போச்சு. விதவைகளை திருமணம் முடிப்பதற்கான சூழல் குறைஞ்சு போச்சு. விதவைகளும் கூட அவர்கள் இனிமேல் நம்ம அப்படியேதான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அடுத்த கல்யாணம் முடிக்கிறத விரும்புறதும் இல்லை. பல இடங்கள்ல நம்ம அப்படியேதான் வாழணும். அடுத்த கல்யாணம் முடிச்சா அது ஒரு பெரிய தவறாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் பார்க்கப்படக்கூடிய காலம். அதனால நிறைய விதவைகள் தேர்வுகிறார்கள். அவர்களுக்கான நஃபக்கத்துல் முத்தல்லக்கா ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த சமூகத்தில் உருவாயிருக்கு. அதனால ஜீவனாம்சங்கிற பேச்சு வருது. நம்ம ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிற பேச்சு வருது. நம்ம சரியா ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம செஞ்சுட்டா வெளியில இருந்து யாரும் வரமாட்டாங்க. அடுத்தடுத்த நிக்கா செஞ்சு கொள்ளலாம். காரணமாக நிக்கா முடிஞ்சா அடுத்த நிக்கா செய்யலாம். அப்படி இல்லாத நஃபக்கா யார் கொடுத்து அதுக்கு ஒரு கருத்து இருக்குது. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு, அதாவது நடைமுறை சிக்கல், பல தலாக் கொடுக்கப்பட்ட விதவைகள் இன்று நஃபக்காவுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் விதவைகளுக்காக வக்ஃப் செய்கிறீர்கள். ஒவ்வொரு காலத்திலும் வக்ஃபுடைய தேவை இருக்குது. ஆனா இன்னைக்கு வக்ஃப் செய்யறது குறைஞ்சு போச்சு, ஏறத்தாலும் நின்று போச்சு. சில பேர் அதுக்கு ஒரு தப்பிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, வக்ஃப ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை, யாரும் செலவு செய்யறது இல்லை. இது தப்பிக்கிறதுக்கான காரணம் தான், உண்மையான காரணம் இல்லை. ஒழுங்காக பராமரிக்கணும், அது பொறுப்பு, உம்மத்தினுடைய பொறுப்பு. வக்ஃபோர்ல யார் இருக்கிறாங்க கரெக்டா செய்யணும். இல்லைன்னு சொன்னா அரசாங்கம் இல்லை, யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க.
இன்னைக்கு எவ்வளவு சொத்துக்கள் கவர்மெண்டுடைய கையில இருக்குது, எத்தனை பேர் மூலமாக அபகரிக்கப்பட்டிருக்கு. டெல்லியில வக்ஃபோர்டின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு வக்ஃப் சொத்து 15 வருஷமா டாஸ்மாக் நடந்துச்சு. எவ்வளவு அநியாயம். வக்ஃபோர்டு ஒழுங்காக செயல்பட்டால், நாம ஒழுங்காக வக்ஃபை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா வெளியில இருந்து நமக்கு எதிர்ப்பு, வெளியில இருந்து செய்யப்படக்கூடிய சூழ்ச்சி எதுவுமே நம்ம தாக்காது. நம்ம அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. வக்ஃபோர்டுல இருக்கிறவங்களும் சரி, நிர்வாகத்துல இருக்கிறவங்களும் சரி, பல சமயங்கள் அந்த வக்ஃப் சொத்து ஒழுங்காக பராமரி 15 வருஷமாக டாஸ்மாக் கடை நடந்திருக்கு. எப்படிப்பட்ட வக்ஃப் எதுக்காக? தியாகத்தை நன்மை கிடைக்கிறதுக்காக. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? யார் பொறுப்பு? வக்ஃப் செஞ்சவங்க பொறுப்பாக மாட்டாங்க. யார் அதை பராமரிக்கிறார்களோ அல்லாஹ் வந்து பதில் சொல்றார், ஆக்கக்கூடிய பொறுப்பு. அதனால ஜிஹத்துல் இஸ்தியாமா, இந்த அரசாங்கம் சொல்லுது ஜிஹத்துல் இஸ்தியாமால கவர்மெண்ட் முடிவு பண்ணும் அப்படின்னு சொன்னா இது ஷரியத்தினுடைய உசூலுக்கு முற்றிலும் மாற்றமாகும். ஷர்த்துல் வாகிஃப் கனசில் ஷாரி, அவர் என்ன சொல்றாரோ அப்படித்தான் செய்யணும். அவர் எதுக்காக வக்ஃப் செஞ்சிருக்கிறாரோ அதுக்காக தான் யூஸ் பண்ணணும். பள்ளிவாசலுடைய பாயை கரையான் அடிக்க விட்டு விட்டால் அதற்குரிய நஷ்டங்களை யார் அதுக்கு பொறுப்பான மொத்தவட்டி தான் கொடுக்கணுமா? பள்ளிவாசலுடைய பாய்களை கரையான் அடிக்க விட்டு விட்டார், கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார். அப்படி நாம ஒழுங்காக சில பராமரிக்கும் பொழுது நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதற்கு நாம் முதல் காரணமாக இருக்கணும். இல்லாட்டி கவர்மெண்ட் இப்படிதான் வந்து ஜிஹத்துல் இஸ்தியாமா. அதே மாதிரி இன்னொரு அம்சம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஏதாவது வக்ஃப் சொத்தா இல்லையாங்கிற பிரச்சனை வந்துச்சுன்னா கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும். கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார். ஆனா கலெக்டர் ஜட்ஜி கிடையாது. பிரச்சனைக்கு முடிவு நீதிமன்றம் செய்யணும். ஆனா இந்த சட்டத்தினுடைய வகை நிலைப்பாடு என்னவென்றால் கலெக்டர்கிட்ட போகணும். இன்னைக்கு நமக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு நல்லாவே தெரியும். சின்ன சின்ன விஷயத்துக்கு எத்தனை தடவை அலையலாம். தாலுகா ஆபீஸுக்கும் தெரியும். எதுக்கும் பணம் கொடுக்காம எதுவும் ஆகிறது இல்லை. லஞ்சம் கூடாது கவர்மெண்டே சொன்னோம். ஆனா லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையும் நடக்குது. லஞ்சம் கொடுக்காம நடக்கணும்னு சொன்னா நம்ம மூத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நடக்கணும். அதுதான் யதார்த்த நிலை. இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்க இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. நமக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு போகுது அப்படின்னு சொன்னா அவர் தீர்ப்பு செய்வதுதான் முடிவுன்னு சொன்னா அப்ப நம்முடைய சொத்துக்கள் அதில் அபகரிக்கப்படுவதற்கு கூடாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அவங்க செய்வதுதான் முடிவு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட சொத்து நம்ம கையில போகும். என்ன வேணாலும் செய்யலாம். சின்ன சின்ன விஷயத்தையும் இது உங்களுடைய இது சரியில்லை, பதிவு சரியில்லை, கேன்சல் தான் முடிஞ்சிருச்சு. அதோட இதையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்குது, வக்ஃப் சொத்து என்று உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான ஆவணம் இருக்கணும். ரிஜிஸ்டர், பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர் ஆகி இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் வக்ஃப் சொத்தாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த அம்சத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 400 வருடங்களுக்கு முன்பாக செய்யப்பட்ட எல்லா வக்ஃப் சொத்துக்களும் கூட அவரை கையை விட்டு போயிடும். ஏன்னா காலம் காலமாக வக்ஃபாக இருக்குது, அதுக்கு பதிவு கிடையாது. அதற்கான பதிவுகள் இல்லை. இன்னைக்கு போய் ஒரு 80 வயசு காலத்துல போய் பெருசு தருவாங்களா? 70 வயசு 80 வயசு அநேகமா 50-60 இருக்கிறதே கஷ்டம் தான். பெர்த் சர்டிபிகேட் இப்ப என்னுடைய பெர்த் சர்டிபிகேட் எங்க இருக்குன்னு தெரியாது. பெர்த் சர்டிபிகேட் இப்ப 30-35 வயசு 40 வருஷத்துக்குள்ளதான் பெர்த் சர்டிபிகேட். அதுக்கு முன்னாடி பெர்த் சர்டிபிகேட்டே கிடையாது. இவங்க கேட்ட கொடுக்க முடியுமா அவங்களால? என்ன அப்ப அப்படியான நடைமுறையும் இல்லை, ஒழுங்கா நடைமுறையும் கிடையாது. ஆஸ்பத்திரிலாம் குழந்தை பிறக்கணும் கட்டாயம் கிடையாது. வீட்டிலேயே எல்லா பிள்ளையும் பிறக்கும், ஆரோக்கியமாகத்தான் பிறக்கும். இடையிலேயே சில மரணங்கள் சில கஷ்டங்கள் வரும், அது அல்லாஹ்வுடைய நியதி. ஆனா இன்னைக்கு எல்லாம் ஆஸ்பத்திரியில, அன்னைக்கு அப்படி கிடையாது. அப்படிக்கு பெர்த் சர்டிபிகேட் கிடைக்கும். அதே மாதிரி அந்த காலத்துல வக்ஃப் ஷரியத்துடைய சட்டப்படி வாயால வக்ஃப் செஞ்சிட்டாலே வக்ஃப் ஆகும். நான் வக்ஃப் செய்கிறேன், சீகா முக்கியம். அதுக்கு வக்ஃப்து அப்படின்னு சொன்னா போதும். ஹப்ரஸ்து சில வார்த்தைகளுக்கு சரீஹி, சில வார்த்தைகளுக்கு கினாயா. சரீஹி வார்த்தைக்கு தலாக்கு மாதிரி தான், நியத் தேவையில்லை. வக்ஃப்து நான் வக்ஃப் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அது வக்ஃப் ஆகும். அது எழுதி கொடுக்கணும், எழுதி வைக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் அது வக்ஃப் ஆகும் கிடையாது. எப்படி நிக்காது 2 சாட்சிக்கு முன்னிலையில கபீர்த்தும் சொல்றாரு, ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டு நிக்காக ஆகும். பதிவு செஞ்சாதான் நிக்காக இல்லை. ஆனாலும் இந்த காலத்துல பதிவு செய்யறோம், பின்னாடி பல பிரச்சனைகள் வரும் என்பதற்காக, பிரச்சனைகளை விட்டு தவிர்ப்பதற்காக நம்ம என்ன செய்யறோம்? பதிவு செய்யறோம். ஆனா ஆரம்ப காலத்துல செய்யப்பட்ட வக்ஃபுக்கு அது மாதிரி பதிவுகள் எல்லாம் இருக்காது. அப்ப என்ன வாங்கும்? இதனால அந்த வக்ஃப் சொத்துக்களுக்கு ஒரு பிடிமானம் கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு அபகரிக்கப்படலாம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய அம்சங்கள் அதுல இருக்குது. அந்த சட்டங்கள்ல நம்முடைய வக்ஃப் சொத்தை பறிக்கிறதுக்கான நிறைய திட்டங்கள், சூழ்ச்சிகள் இருக்கு.
நீங்க எடுத்து பாருங்க, அவருடைய உள்நோக்கம் என்னவோ அதுதான் இருக்கும். முஸ்லிம்களுடைய எந்த ஆலோசனையும் கேட்காம இப்படி ஒரு சட்டத்தை தாக்கல் செஞ்சு அது நடைமுறைக்கு வலிமையானால் அதை நாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நிரூபித்தாக வேண்டும். நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நமது நாட்டில் வாழ்க்கைனா நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டுதான் கட்டுப்பட்டு தான் எதையும் செய்ய முடியும். அதுக்கு மாற்றமாக எதுவும் செய்ய முடியாது. அதனால் நாம் இந்த வக்ஃபுடைய விஷயத்திலே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய குறை, அதுதான் நமக்கு எதிராக வரக்கூடிய சூழ்ச்சிகளுக்கான அடிப்படையான காரணம். அது முதலாவது நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்திற்கு தாக்கல் ஆகும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஒன்று கானூனி சட்ட ரீதியாக, இன்னொன்று ஷரஈ ரீதியாக நம்முடைய மக்களுடைய மனதில் என்னென்ன விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அந்தந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எப்பாடுபட்டாவது இந்த வக்ஃப் சொத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சொத்து, நம்ம வீடுண்டா விடுவோமா? நம்ம வீடுண்டா விடுவோமா? அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு 100 ரூபாய் விட மாட்டோம், ஒரு 500 ரூபாய் விட மாட்டோம் இல்லையா? கடையில கொஞ்சம் காசு கூட கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனை தடவை அலையும். ரீசார்ஜ் பண்ணார் ஒருத்தர், ரீசார்ஜ் பண்ற இடத்துல என்ன செஞ்சா கூட காசு எடுத்துக்கிட்டான், ஒழுங்கா ரீசார்ஜ் ஆகல முறையாகும். அதுக்காகவே எத்தனை போனு, எனக்கு அவ்வளவு ஆகல இவ்வளவு ஆகல, அதுக்காக நிறைய காலத்தை செலவு செய்யணும். ஏனென்றால் நம்ம பணம் நமக்கு தெரியுது, அதனுடைய அருமை தெரியுது. இது சமுதாயத்தினுடைய பணம், பொது பணம் என்று சொன்னால் அது அதை விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பொது பணத்தை பாதுகாக்கிறது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது நம்முடைய முக்கியமான அம்சம். அதை நாம் எந்த வகையிலையும் அதை விட்டுக் கொடுக்க முடியாது. அதே போன்றுதான் நம்முடைய பொது சொத்துக்கள்ல ஒண்ணுதான் நம்முடைய சமுதாயமும் ஒரு சொத்து, அதையும் பாதுகாக்கணும். சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக நாம் என்ன செய்யறோம்? குறிப்பா வாலிப சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்ம கையில ஒரு பள்ளிக்கிழமை இமாமா இருக்குன்னு சொன்னா நம்ம கையில ஒரு சமுதாயம் இருக்கு, நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் என்று தொடங்குறாங்க. ஆனா ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அசர் சொன்ன மாதிரி பல சிறுத்தாக்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவன் அந்த கோஷ்டி, இந்த கோஷ்டி, அந்த கொள்கை, இந்த கொள்கை, அப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, எதுலையுமே சேராது. ஒரு பெரிய கூட்டம் எதுலையுமே சேராது. இவங்களும் ஆபத்தானவங்க, அதை விட அவங்க பெரிய ஆபத்தானவங்க. இன்னைக்கு எக்ஸ் முஸ்லிம்ங்கிற பேர்ல உருவாக்கி கொண்டு இருக்காங்க. எக்ஸ் முஸ்லிம், எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, எக்ஸ் பிஎம், எக்ஸ் சிஎம் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி எக்ஸ் முஸ்லிம், எக்ஸ் முஸ்லிம்ங்கிற பேர்ல முன்னாள் முஸ்லிம், இப்ப முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம்ங்கிற பேர்ல தான் இருப்பான். ஆனா இஸ்லாத்தின் மீது ஏராளமான விமர்சனங்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டே அப்படியான சட்டங்கள் போதிக்கப்படுகிறது. அந்த சிந்தனையை உருவாக்கப்படுகிறது காலேஜுகளிலே, பள்ளிக்கூடங்களிலே. நம்ம பிள்ளைகளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறோமோ அங்க ஷரியத்தினுடைய சட்டங்களின் மீது சந்தேகத்தை எழுப்பக்கூடியவர்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க நம்ம பக்கத்திலே வரமாட்டாங்க பெரும்பாலும். இதெல்லாம் பழமைவாதிகள், இதெல்லாம் ஜும்மாவோட அங்கங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, இதை தனியா விட்டுறணும். கொள்கை வேறுபட்டவங்க நம்ம வாக்குவாதம் பண்ணுவான், கொஞ்சம் பேர் வாக்குவாதம் பண்ண மாட்டோம், நம்ம கண்டுக்கவே மாட்டோம். சரியல்ல, அதெல்லாம் இல்லைங்க. பெண்களுக்கு இஸ்லாத்துல ஓரவஞ்சனம் செய்யப்பட்டிருக்குது, 4 திருமணங்கள், பர்தாவுடைய சட்டங்கள், இப்படி அவங்களுக்கு சில பட்டியல் இருக்கு. அந்த பட்டியல்களை வைத்துக் கொண்டு இதெல்லாம் பழமைவாதம் என்கிற ஒரு சிந்தனை இன்று பரவலாக உருவாக்கப்பட்டிருக்குது. இது நமக்கு தெரியாமலேயே, கொள்கைகள் நமக்கு தெரியும், இது எந்த கொள்கையும் சேராதது நமக்கு தெரியாது. ஆனா இது சமுதாயத்துல குறையோடி கிடக்கக்கூடிய ஒரு அபாயம். 2வது மொபைல்ல இருக்கிறாங்க, இரவு முழுக்க இருப்பாங்க, பகல்ல பெரும்பாலும் தூங்குவாங்க, வேலை வெட்டி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள்ட்ட ஒரு பெரிய குறை என்னன்னு கேட்டா, தொழில் வேலை செய்யறதுங்கிறது சோம்பேறித்தனம், அது ரொம்ப விட்டு போச்சு. முடிஞ்ச வரையும் சும்மா சாப்பிடுறது, வீட்டுல அதாம்மா இருக்காங்க பாத்துக்குவாங்க, கல்யாணம் முடிச்சு வைக்கணும்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒரு பெரிய சித்தனா அந்த உம்மத்துல வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம். இரவு முழுக்க மொபைல்ல இருப்பாங்க, காலையில மத்தியானம் 12 மணி வரைக்கும் தூக்குற வாலிபர்கள் இருக்கிறாங்க, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தூங்குறவங்க இருக்கிறாங்க. எதை பற்றியும் அக்கறை இல்லை. இப்ப இவங்களெல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க, நம்ம மகல்லாவில தான் இருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம்? இவங்களை போய் யார் இப்படி உருவாகிட்டாங்களோ பட்டுட்டு அவங்கள போய் மாத்திர முடியாது. இதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் நம்முடைய பள்ளிவாசல்கள் நடக்கிற மக்தப்.
எந்த அளவுக்கு மக்தப் பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்களை ஈமான் பாதுகாக்கணும். இல்லாட்டி நிறைய பேர் முர்த்தத் எல்லாம் பாதுகாக்கணும். சிந்தனை ரீதியான முர்த்தத். அபுல் ஹசன் அலி நதிவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபிக்ரி இர்திதாத். இன்னைக்கு ஃபிக்ரி இர்திதாத் நடந்து கொண்டு இருக்கு. பேரளவுல முஸ்லிம் சிந்தனை ரீதியாக இர்திதாத் வெளியே போயிட்டாங்க. இப்ப அந்த இர்திதாதை விட்டு பாதுகாக்கணும்னு சொன்னா நம்முடைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய மக்தபுகள் ஒழுங்காக நடந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய நம்பிக்கை பாதுகாக்கப்படும். பிறகு எங்க போய் படிச்சாலும் அவனுக்கு இஸ்லாத்தின் மீது அக்கறை இருக்கும், ஈமானின் மீது பிடிப்பு இருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்ம படிக்க அனுப்புற ஸ்கூல் எல்லா இடத்துலையும் முஸ்லீம் காலேஜ் இருக்காது, எல்லா இடத்துலையும் முஸ்லீம் ஸ்கூல் இருக்காது. நம்ம பிள்ளைங்க எங்க போய் படிப்பாங்க? வித்யாலயாவுக்கு கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. அங்க சமஸ்கிருதம் படிச்சு கொடுப்பாங்க, தமிழ் படிக்க தெரியுது. அந்த பள்ளியிலிருந்து வர்றவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியாது. அதே மாதிரி கிறிஸ்டின் நடத்துற ஸ்கூல் அவங்களுடைய கொள்கையே சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு வந்த தகவலின் படி அங்க மது கூட கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. பரீட்சை எழுதும் பொழுது இயேசுவனுடைய சிலைக்கு முன்னாடி பேனாவை வச்சு கும்பிட போட சொல்றாங்க நம்ம முஸ்லிம் பிள்ளைகளை. இது உண்மையிலே நடந்தவை. நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை மோசமாகி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்ம காலையில 7 மணிக்கு பஸ்ல ஏற்றி விடுறாங்க, சாயங்காலம் தான் வர்றாங்க. நைட்டு ஹோம் ஒர்க், மார்க்கத்தை பற்றி படிக்கிறதுக்கோ அல்லது இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கோ எந்த நேரம் இருக்கு? முதல்ல மக்களுடைய மனதில் பதிய வைக்கணும். பிள்ளைகளுக்கு மக்தபுடைய கல்வி கட்டாயம், மக்தபுடைய கல்வி கட்டாயம். மக்தபுடைய கல்வி இல்லைன்னு சொன்னா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டம் தான் இன்று கொள்கை ரீதியான ஃபிர்காக்களுக்கும் எக்ஸ் முஸ்லிம் ஃபிக்ரி இர்திதாத் இது எல்லாமே அடிப்படை அவனுடைய ஆரம்ப கால கொள்கை சீர்கிட்டு போச்சு. மக்தபுல படிக்கிறவங்களை கூட நம்ம கண்காணிக்கிறோம். மத்த போதிக்கு போயிட்டாங்க, காலேஜுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுறோம். என்ன ஆகுது? நம்ம மக்தபுல ஓதுனவங்க ஓதுன பிறகு காலேஜுக்கு போன பிறகு ஒரு நாள் கூட அவன் குரான் எடுக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்துல குரானோடு உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு? ஆடிகளுக்கே கூட நான் குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. குரான் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுறோம்? வாலிபர்கள் எவ்வளவு ஓதுறாங்க, வீட்டுல ஆண்கள் எவ்வளவு ஓதுறாங்க, பெண்கள் எவ்வளவு ஓதுறாங்க? குரானோடு எங்களுக்கு நமக்கு தொடர்பு இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் எப்படி போய் வெற்றி பெற போகும்? குரான் ஓதுற பழக்கம் இல்லை, குரானை பார்க்கறது இல்லை, எங்கேயாவது மொபைல்ல வந்தா பார்த்துக்கிறது, மொபைல்ல பார்க்கறது, மொபைல்ல படிக்கிறது, ஷரியத்தையும் குரானையும் மொபைல்ல மட்டும் போய் தேடுறது இருக்குது. இது ஒரு பெரிய படிக்கடி சித்திர அந்த காலத்துல என்னென்னமோ எழுதுறாங்க. இன்னைக்கு வாலிப சிந்தனை எப்படி எல்லாம் ஆகி போச்சுன்னா நல்ல நல்ல சஹீஹான ஹதீஸ்களை கூட கேலியாக எழுதுறாங்க. நான் ஒரு பதிவுல பார்த்தேன். அதாவது ரமதான் வந்துச்சுன்னா அஜத்துமாரெல்லாம் சொல்லுவாங்க, 2 சஹாபி இருந்தாங்க, ஒருத்தர் முந்தி மூத்தா போயிட்டாரு, ஒருத்தர் 1 வருஷம் கழிச்சு மூத்தா போனாரு. முந்தி மூத்தா போனவர் ஷஹீது, 2வது மூத்தா போனவர் படுக்கையில மூத்தானவர், ஆனா சொர்க்கத்துக்கு முந்தி போனவர் 1 வருஷம் தாமதமா மூத்தா. முசத் அஹமதுல ஒரு ரிவாயத், சஹீஹான ரிவாயத், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஷஹீதுக்கு முந்தியே 1 வருடம் அதிகமாக இருந்தவர், ரமதானை நோன்பு நோற்றவர், தொழுதவர், அந்த சிறப்புகள் எல்லாம் அவருக்கு இருக்குதுங்கிற வலியுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆனா இதை ஒரு கிண்டலாக ரம்ஜான் வந்துச்சுன்னா இதுதான் சொல்லுவாங்க, யாரும் போராடாதீங்க, போராட்டத்துக்கு போவாதீங்க, பள்ளிவாசல் இருக்காங்க. ஒரு குறுகிய சிந்தனையில அவங்க வடிவமைக்கப்படுறாங்க. போராட்டமா அவங்களுக்கு அந்த போராட்டம் மட்டும்தான் தெரியும். அதுக்குதான் அப்படியே புஷ்ஷா வெளியாயிடுவாங்க. பள்ளிவாசலுக்காக கூட்டம் ஒரு குறுகிய சிந்தனையில ஷரியத்தின்றது அவன் நஃப்ஸல் ராயித்த மணி தகர இலாஹு ஹவா அல்லாஹ் கண்டிக்கலையா? நம்முடைய மனோயிச்சை அல்ல ஷரியத். எனக்கு எதிர ஆசை இருக்குதோ அதுதான். இரவெல்லாம் தடுத்து கொள்கிறாரு, பகல்ல பூரா ஹராமான சம்பாத்தி எதையும் தான் ஏத்துக்க மாட்டேன். நம்ம தான் ஹதீஸ்ல படிக்கிறோம், ஒரு பெண்மணி இரவெல்லாம் நின்று வழங்குகிறார், பகல்ல பார்த்தா தூதி ஜாரஹா, அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை கொடுக்கிறார், ஹிய பின்னார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகவாசின்னு சொன்னாங்க. நம்ம ஷரியத்துங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இன்னைக்கு போராட்டம் அப்படிங்கிற சிந்தனையில வடிவமைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு சஹீஹான ஹதீஸெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்க. அது கிடைச்சிருக்குது, ஃபேஸ்புக் கிடைச்சிருக்குது, யூடியூப் கிடைச்சிருக்குது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இது மாதிரியான சிந்தனைகள் மோசமாக பரவி வருகிறது என்று சொன்னால் அந்த வாலிபர்களுடைய சிந்தனையை நாம எப்படி மாற்றி கொண்டு வரணும்? அதற்கு அடிப்படை இந்த மக்தபு தான். ஹுசைன் அஹ்மது ஷேக் ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹ் மஹ்மூத் ஹசன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அவங்க ஏறத்தாழ 4 ஆண்டு ஜெயில இருந்தாங்க. அதற்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆங்கிலேயனுக்கு எதிராக நடந்து கொண்டதாக அவர்கள் உறுதி செய்து அவர்களை ஜெயிலில் அடைக்கிறார்கள். மால்டா சிறையில்
அது ஒரு சோதனையான ஒரு காலம் அவர்களுக்கு. கடுமையான பனிக்காலம், குளிர்காலம், நம்மை ஒன்றுமே சொல்ல முடியாது, ஒன்றுக்குமே ஆக மாட்டோம் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அந்த குளிர்காலத்திலையும் கூட தரவித்துள்ளாங்க. அந்த ஜெயிலில் இருக்கிற காலத்துல கூட குர்பானி கொடுப்பாங்க, ஆடு வாங்கி. ஜெயில் அதிகாரிகள் சொல்லி எனக்கு ஆடு கொண்டு வாங்க, நான் குர்பானி கொடுக்கிறேன். அவர்கள் 4 ஆண்டு காலம் ஜெயில இருந்தாங்க. 4 ஆண்டு காலம் முடிச்சுட்டு விடுதலையாகி வர்றாங்க. மும்பையில் அவங்களை வரவேற்கிறதுக்கு காந்தியும் வந்திருக்கிறார், மகாத்மா காந்தியும். அந்த பட்டத்தை கொடுத்ததே முஸ்லிம்கள் தான். காந்திக்கு மகாத்மாங்கிற பட்டத்தை கொடுத்தது. ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா மும்பையில வந்து இறங்குறாங்க. பிறகு யூபிக்கு வர்றாங்க, தாரூலுக்கு வர்றாங்க, தாரூலுக்கு வர்றாங்க. அங்க உலமாக்கள் நிறைய கூடியிருக்கிறாங்க. உலமாக்களுக்கான ஒரு உபதேசம். ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா அந்த உலமாக்களுடைய கூட்டத்துல பல விஷயங்களை பேசினாங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு செய்தி, நான் இவ்வளவு காலமாக ஜெயில இருந்தேன், ஜெயில இருந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு யோசிச்சேன். இந்த சமுதாயத்திற்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, முஸ்லிம்கள் ஏன் இப்படி தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்று நான் யோசித்தேன். அதற்கான தீர்வு என்ன என்று யோசித்தேன். என்னுடைய மனசுல 2 காரணம் பட்டுச்சுன்னு சொன்னாங்க. இதற்கான தீர்வு 2 விஷயத்தில் இருக்கிறது. 2 காரணமாகத்தான் நாம் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம். அதை சரி செய்து விட்டால் அது சரியாகிவிடும் சொன்னார். 1, நமக்கு மத்தியில் உள்ள இஃப்திரா, பிரிவினை. முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருத்தொற்றுமை இல்லாமல் போகும். இன்னைக்கு ஒற்றுமையை பத்தி எவ்வளவோ பேசப்பட்டுச்சு, அது மாதிரி வேற எந்த டாபிக்லயும் பேசியிருக்க மாட்டோம், எழுதி இருக்க மாட்டோம். அவ்வளவு பேசப்பட்டுருச்சு, அவ்வளவு எழுதப்பட்டுருச்சு. அந்த நடைமுறை சாத்தியம்தான் இன்னைக்கும் கண் பார்வையில தெரியும். நல்லது, இதுக்கு ஒரு நல்ல வழி என்னன்னு கேட்டா, எனக்கு அமீர் தலைவர் யாரு, அவருடைய தகுதி என்னன்றத பார்க்காம ஏற்றுக்கொள்றோம். என்ன கூட அவர் பெரிய ஆளா, அவர் செய்யறதுல உண்மையிலேயே சில தவறுகள் இருந்தாலும் கூட சில காரணங்களுக்காக அந்த தவறுகளையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னா எத்தனையோ கலீஃபாக்கள் விஷயத்துல சஹாபாக்களே அமைதியா இருக்கலையா, ஃபித்னாக்களை பயந்து. சில சமயத்துல அப்படி இருந்தாலும் இல்லாட்டி இத்திஃபாக்குங்கிறது அவ்வளவுதான், காணல் நீர், அது வராது. சொன்னாங்க ஒரு காரணம் இந்த கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு வர்றது காரணம் நான் சொல்றதுதான் கரெக்ட். என்னுடைய தலைவர் யாராக இருந்தாலும், என்னுடைய இமாம் யாராக இருந்தாலும், அவர் சொல்றதுதான் அவருக்கு ஒண்ணு தெரியலங்க, அவர்னாலதான் ஃபித்னா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கூட்டத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் பேரை தனியா பிரிச்சுட்டு வருவார். இங்கதான் ஃபிர்காவே உருவாகுது, அங்கிருந்து இன்னொரு கூட்டம், இங்கிருந்து இன்னொரு கூட்டம், இப்படியே ஃபிர்காக்கள் உருவாகுது. இது ஒரு காரணம்னு சொன்னாங்க ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லாஹ். 2வது காரணம் சொன்னாங்க, இந்த உம்மத் குர்ஆனை விட்டு விலகி போச்சு. குர்ஆனை விட்டும் இந்த உம்மத் தூரமாகி போனது. இந்த 2 காரணங்கள் தான் இந்த உம்மத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்கள பத்தி வருது, பல இடங்கள்ல அவங்களே குர்ஆனுடைய மஜ்லிஸ் ஆரம்பிச்சாங்க, குர்ஆனுடைய தர்ஸ் ஆரம்பிச்சாங்க, மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை பரவலாக்கினாங்க. குர்ஆனை ஓதவும் வேண்டும், குர்ஆனை விளங்கவும் வேண்டும், குர்ஆனை ஓதவும் வேண்டும், குர்ஆனை விளங்கவும் வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் இன்னைக்கு மக்தப் ரசூல். முதலாவது அவங்களை குர்ஆனை ஓத வைக்கணும், அடுத்ததாக குர்ஆனுடைய கொள்கையை அவங்களுடைய மனசுல பதிய வைக்கணும். ஆரம்பத்திலிருந்து நம்ம அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டோம் சொன்னா, எந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்சாலும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையில அவருடைய கல்வியோட ஈமான் போகாது. நம்ம ஆரம்பத்துல அந்த கல்வியை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபியை பார்த்து, சின்ன பையன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், ஒட்டகத்துல பின்னாடி இருக்கிறாங்க. மக்தபு எங்க நடக்குது பாருங்க, மக்தபு ஒட்டகத்துல நடந்துச்சு. ஒட்டகத்துல பின்னாடி சின்ன பையன், சின்ன வயசு சஹாபி, யஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அங்கே சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை என்ன, நான் சில கலிமாக்களை சொல்லுகிறேன், நீ அதை பயன்படுத்திக்கொள், பாதுகாத்துக்கொள். யஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பு. யாருக்குங்க சொல்றோம்? ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு வச்சு, ரொம்ப பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய பட்டதாரி கூப்பிட்டு வச்சு விளக்கம் கொடுக்கல, சின்ன பையனுடைய மனசுல கைய வைக்க. நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சின்ன பிள்ளைகளுடைய மனசுல இது
பசு மருத்தாணியில் அடித்தது போல் பதியும். அது போன்று பதியும். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. ஒட்டுமொத்த சமுதாயமும் உனக்கு ஏதாவது பலன் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உனக்கு கிடைக்காது. தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் எல்லாரும் சேர்ந்து முடிவு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அது நடக்காது. தீதாவை மனசுல பதிய வச்சாங்களா? அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குலை, தக்குவாவை சின்ன குழந்தைகளுடைய மனசுல எப்ப பதிய வைக்கிறாங்க? ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது அந்த மக்களுடைய கல்வி. அப்படி எப்போவெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் பயன்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீங்கள் போதிக்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே அது மாதிரியான சிந்தனை, நல்ல சிந்தனைக்கு வருவாங்க. இல்லைன்னு சொன்னா அக்பர் இலாஹாபாதி சொல்லுவாங்க, ஒரு பெரிய கவிஞர் தன்னுடைய கவிதையில ஒரு செய்தியை சொல்லுவாரு. ஃபிரௌன் இருக்கிறானே, தனக்கு எதிரான ஒரு ஆட்சியாளர் உருவாகுவாங்க என்று ஜோசியத்தின் மூலமாக அவன் தெரிஞ்சு கொண்டது. அதை அவன் உண்மை என்று நம்பினான். அதுக்கு என்ன தீர்வு செஞ்சான்? பிறக்கிற ஆம்பளை குழந்தைகளை எல்லாம் கொலை செஞ்சான் இல்லையா? பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு குவித்தான், பெண்களை வாழ வைத்தான். பிறக்க போகிற ஒரு நபருக்காக, தனக்கு எதிராக ஒரு நபர் பிறந்து விடக்கூடாது என்பதற்காக பிறக்கிற ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் கொண்டு குவித்தான். அது ஒரு பெரிய சர்வாதிகாரம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் சொல்லிட்டாலும் அப்படிலாம் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய என் கையில அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னாலும் பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக யாரும் இன்னைக்கு எந்த காரணம் இல்லாம நடுரோட்டை வெட்டி தள்ள முடியாது அரசாங்க சட்டத்தை போட்டு. ஆனா ஃபிரௌனுக்கு அவ்வளவு பெரிய அதிகாரம் இருந்துச்சு. பிள்ளைகளை கொல்லுறதுன்னு சொன்னா சாதாரண சர்வாதிகாரம் இல்லை, அவ்வளவு பெரிய கொடுங்கோலன் அவன். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் பரத்தகம் செஞ்சாங்க, வந்தாங்க, வளர்த்தார்கள், நபியாக வந்தார்கள், அதுவே சரித்திரம். ஆனா அவன் செய்த திட்டம் அவனுடைய கொள்கைக்கு எதிராக வரக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பிரமாண்டமான பெரிய திட்டத்தை போட்டா என் கையில அதிகாரம் இருக்குதுங்கிறதுனால. அக்பர் இலாஹாபாதி சொல்வாரு, ஃபிரௌன் ஒரு முட்டாள்தனமான திட்டம் போட்டிருக்கிறான். அவன் ஒண்ணு எப்படி திட்டத்தை போட்டாலும் ஜெயிக்க போறதில்லை அல்லாஹ்வுடைய திட்டத்துக்கு முன்னாடி. அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய காரியம், அல்லாஹ்வுடைய திட்டம் என்னவோ அது கண்டிப்பாக அல்லாஹ் ஜெயிப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்துல ஃபிரௌன் ஒரு பெரிய முட்டாள், திட்டமிடுவதில் கூட அவனுக்கு தெரியவில்லை, முட்டாளாகி விட்டான். இவ்வளவு பிள்ளைகளை கொண்டு குவிக்கிறதுக்கு பதிலாக அங்கங்க பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சா போதும், ஸ்கூல் ஆரம்பிச்சா போதும். பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சு அந்த பள்ளிக்கூடத்துல தன்னுடைய கொள்கையை சொல்லி கொடுத்துட்டா ஃபிரௌனுக்கு எதிரானவங்க யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் இருந்து அவங்க அப்படியே வடிவமைக்கப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள், வார்த்தெடுக்கப்படுகிறார்கள். எல்லாம் ஃபிரௌன் என்ன சொன்னாலும் அவர் கேட்டுக்குவாங்க. இவன் முட்டாள்தனமான வேலையை செஞ்சாங்க. உண்மையிலேயே நல்ல கருத்து அது. அதைத்தான் இன்னைக்கு பல பேர் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட முஸ்லீம் ஸ்கூல் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு நம்மளுக்கு எவ்வளவு பேர் சொத்து உள்ளவர்கள், செல்வம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஈடாக நம்மளிடத்துல அதற்கான ஏற்பாடு இருக்குதா? இன்னைக்கு எங்கெங்கேயும் படிக்கிறாங்க, கொள்கைகள் மாறி போகும். அப்படியானால் நம்ம மக்தபை வலுப்படுத்தும் பொழுதுதான் அவருடைய கொள்கை பாதுகாக்கப்படும். சின்ன பிள்ளைகளை எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதுதான் அவர்கள் வளர்ந்து வரும்போது பள்ளிவாசலுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறோம். ஆனா எங்க இருந்து அதுக்கு முயற்சி செய்யணுமோ அங்கிருந்து முயற்சி செய்யணும். இன்னைக்கு மஹல்லால உள்ள வாலிபர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் மஸ்ஜிதுக்குள்ள வரணும், அவங்கள வர வைக்கணும். இமாம்களுக்கான அது பெரிய பொறுப்பும் கூட, பெரிய பொறுப்பு. வர்றவங்களுக்கு பேசுறது ஒண்ணு இருக்குது. இமாமா இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய பொறுப்பு, இந்த ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, தலைக்கட்டு எவ்வளவு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் தொழுகைக்கு வர்றாங்க, எத்தனை சதவீதம் வர்றாங்க, எத்தனை சதவீதம் வரலங்கிறதுக்கு என்ன காரணம், வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும். நம்ம பள்ளிவாசல்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்யணும், அல்லது அவங்க எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் அதற்கான ஏற்பாடு செய்யணும். பள்ளிவாசலுக்கு வரலன்னு சொன்னா அவங்க எங்க வருவாங்களோ அதற்கான ஏற்பாடு அங்க போய் செய்யணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா வெறுமனே தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா மட்டுமல்ல, சில சமயங்கள்ல சில தந்திரங்களையும் கையாளும், மக்களோடு மக்களாக கலப்பணும். இன்னைக்கு மொஹல்லாவுல சில பேர் நல்ல பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, சிரமப்படுறாங்க,
பொருளாதார வசதி இல்லாம இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுக்கணும். ஏன்னா எல்லா பொறுப்பும் இருக்குதுன்னு சொன்னா அந்த பொறுப்பும் சேர்ந்ததுதான். இந்த ஜக்காத் ஷரியத்தினுடைய முக்கியமான அங்கம். ஃபஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனு மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லுவான், நீங்க அவங்களுக்கு செல்வத்திலிருந்து ஜக்காத்தை வாங்க. அப்போ சமுதாயத்துல முஹல்லாவுல எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, சிரமப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய வருமானம் என்ன, அவர்களுடைய அன்றாட செலவுக்கான தேவைகள் அவர்களுக்கு இருக்குதா இல்லையா, அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தேவைக்காக அவங்க என்ன செய்யறாங்க. இன்னைக்கு கடன் கேட்கிறாங்களா, அல்லது கடன் கிடைக்காட்டி வட்டிக்கு போவாங்க, வட்டிக்கு லோன் எடுப்பாங்க, லோன் வாங்குவாங்க. சில சமயங்கள்ல அடகு வைப்பாங்க, தங்களுடைய நகையை கொண்டு போய் வைப்பாங்க, அப்பதான் கடன் கிடைக்கும். நகையும் சேர்ந்து இங்க தங்கள்கிட்ட இருந்த சொத்துக்களையும் இழந்துருவாங்க இந்த ஏழ்மை. இப்ப நம்ம முஸ்லிம்கள்லயே பல பேர் அது மாதிரியான சிக்கல்ல போய் சிக்கிறாங்க. அப்படின்னா இந்த முஹல்லாவுல, நாங்க இருக்கிற இந்த முஹல்லாவுல அது மாதிரியான நிலை ஏற்படக்கூடாது, அதுக்காக ஒரு திட்டம் போறோம். நம்ம அது மாதிரியான வேலைகளை ஈடுபட்டா பள்ளிவாசலோட தொடர்பு கொள்வோம். ஒரு இமாம் என்ன செஞ்சாரு, அத்தை வந்து சொன்னாரு, என் பையன் பள்ளிவாசல் தொலைவு வர மாட்டேங்கிறான், ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு. அவனை வர வைக்கணும். ஒரே ஒரு நாள் மட்டும் வர சொல்லுங்க, பாத்துக்கிறேன். வந்து 2 மஸ்பூக்கா தொழுதுட்டு இருந்தார். நான் இதை செய்யணுங்கிறதுக்காக சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் என்ன செஞ்சாரா, பின்னாடி போய் அவர் பாக்கெட் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டார். பாக்கெட்ல கொஞ்சம் பணம் இருந்துச்சு, ஒரு 3000 ரூபாய் பணம். அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டார். கட் பண்ணி எடுத்து அவர் கொண்டு போகல, அவர் மசாலா வைக்கல வச்சுக்கிட்டார். சலாம் கொடுத்தவனா பார்த்து சத்தம் போட்டாரு, என் பணத்தை காணும். என்னப்பா செஞ்ச, பணம் என்னாச்சு? இல்ல யாரோ கட் பண்ண மாதிரி தெரிஞ்சு என் பாக்கெட்ல பணத்தை காணும். அப்ப இமாம் சார் சொன்னாரு, சரிப்பா நீ அடுத்த வக்துக்கு வா, அதுக்குள்ள யாராவது வச்சுட்டுனா நான் வாங்கி வைக்கிறேன், உன் பணம் எப்படி கிடைக்கும் கவலைப்படாத, நீ அடுத்த வக்துக்கு வாங்க. அவர் அடுத்த வக்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டாரு. வந்திருக்காரு, பணத்தை இவர் என்ன செய்யல, அப்பவும் கேட்கிறாரு. ஏறத்தாழ ஒரு 3 நாளா இது தொடருது, இவர் பணத்தை கொடுக்கல. 3 நாள் ஒரு வக்து விடாம வர்றாரு, ஒரு வக்து விடாம வர்றாரு. 3ஆவது நாள் என்ன செஞ்சாரு, முசல்லாவுக்கு கீழே இருந்து இந்த பணத்தை எடுத்து கொடுத்து சொன்னாரு, இப்ப 3000 ரூபாய் இருக்குது, இந்த 3 நாளைக்கு இந்த 3000 ரூபாய்க்கா நீ தொலை வந்திருக்கிற, 3000 ரூபாய்க்கா வேண்டி 3 நாள் தொலை வந்திருக்கிற அப்படின்டா, நீ காலமெல்லாம் தொலை வந்தா உனக்கு எவ்வளவு பொறுப்பானதா. அதனால நீங்க எப்பவும் தொலை வரக்கூடியவனாக ஆயின்னு சொன்னார். அது தொலை வரக்கூடியவனாக மாறிட்டதாக ஒரு உதாரணம் ஓமையை சொல்லுவாங்களே தவிர இது செய்யறதுக்கோ நடந்துச்சா இல்லையோ அல்லாஹ் ஆலம். ஆனால் இப்படி ஒரு தந்திர வேலை இது, மக்களை தவறான வழியில் கொண்டு போகக்கூடாது. நல்ல தந்திரங்களை செய்யலாம், கெட்ட தந்திரத்தை விட்டுட்டு இது மாதிரி பாக்கெட்டை வெற்ற உடையமா வச்சுக்க கூடாது. இது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். என்ன அத நல்ல தந்திரங்களை அவர்களை வர வைப்பதற்கு உங்களுக்கு தேவையா, என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கான தேவை என்ன, அவங்க வட்டியின் பக்கம் போகாம இருக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முதல் கபீலா வந்தாங்களே, காலில் செருப்பு இல்லாம ஒழுங்கான ஆடை இல்லாம வந்து நிற்கும் பொழுது எவ்வளவு கவலைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போறாங்க வர்றாங்க, வீட்டுக்குள்ள போறாங்க வர்றாங்க. ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா வீட்டுக்குள்ள எதுக்கு போறாங்க, ஏதாவது இருக்குமா பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை, வீட்டுல ஒண்ணுமே இல்லை, இவங்கள்ட்டையும் ஒண்ணுமே இல்லை. என்ன செய்யறது, எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அல்லாஹ் நமக்கு நிறைவா கொடுத்திருந்தா, நம்ம கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருந்தா கட்டாயம் கொடுக்கணும். அதிகப்படியாக அல்லாஹ் கொடுத்திருக்கும் பொழுது அதையும் கொடுப்போம். அது இல்லைன்னு சொன்னா நம்ம மற்றவங்களை கொடுக்க வைக்கலாம். ஏன்னு சொன்னா குர்ஆன்ல வந்து சில பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறத எல்லாம் குறை சொல்லுவான். சில பேர் வலா யஹ்லா தஆமுல் மிஸ்கின் கொடுக்க சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதையும் எல்லாம் குறை சொல்லுவான். அதனால கொடுக்க வைக்கிறது நம்ம கையில இல்லாவிட்டாலும் நம்ம சிலரை பார்த்து இவர் கஷ்டப்படுறாரு, உதவி செய்யுங்க, அதற்கான தேவை ஒரு முறைப்படுத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு செய்யல, வீட்டுல ஒண்ணும் இல்லை, நேரம் மெம்பர்ல ஏறினாங்க. ஒண்ணு பெரிய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயான் பண்ணல, 2-3 ஆயத்து ஓதுனாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத். தக்வாவுடைய ஆயத்துக்களை சில வசனங்களை ஓதிட்டு இறங்கிட்டாங்க. இதோ ஒரு சமுதாயம் வந்து நிக்கிறாங்க பாருங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் ஃபதமஅர வஜ்ஹு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறி போச்சு. அவங்க நிலைமையை பார்த்து எல்லாரும் ஒண்ணு தங்களுடைய தீனா திருக்கத்தையும் துணிமணிகளையும் கொண்டு வந்து குவித்து போட்டார்கள். 2 குவியல் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் ஜொலிக்க ஆரம்பித்தது. அந்த சமூகம் கஷ்டப்படும் பொழுது வேதனைப்பட்டார்கள். இது இயல்பாக இருக்க வேண்டும். நாம் எல்லாத்துக்குமே வாரிசு. கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அதை பார்த்து நாமும் கஷ்டப்பட வேண்டும். அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நாமும் சந்தோஷப்படணும்.
நம்முடைய பொறுப்பு என்னங்கன்னா, நம்ம வீட்டுல மௌத்து வந்தா நம்ம கவலைப்படுவோம், நம்ம வீட்டுல கல்யாணம் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா இமாமாக இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல ஊர்ல இப்போலாம் மௌத்து வருது, அப்போலாம் நமக்கும் கவலை வரணும். எங்க எல்லாம் கல்யாணம் நடக்குது அப்போலாம் சந்தோஷம் வரணும். நான் சந்தோஷம் சொல்றது நல்ல அர்த்தத்துல சொல்றேன். அப்படி அவர்களுடைய சந்தோஷத்துல பங்கெடுத்துக் கொள்ளணும், அவர்களுடைய துக்கத்திலையும் பங்கெடுத்துக் கொள்ளணும். அப்படிங்கும் பொழுது நம்மளை தலைக்கு மேல தூக்கி வைப்பாங்க. சொல்றாங்க பெரிய இருக்கு. போன உடனே ஜும்மாவில போய் பயான்ல அது கூடாது இது கூடாது அப்படி புதுசா சனது வாங்கிட்டு போனா ரொம்ப வேதம். வட்டியை பத்தியும் சரி எதை பத்தி வேகமா பேசுவாங்க. அப்படி பேசக்கூடாதுன்னு ஜும்மா பயான் மட்டுமே, ஜும்மா மேடை மட்டுமே நம்முடைய திறமையை வெளிப்படுத்துற இடம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்குது. ஒரு நேரம் எப்படி வரும், அதற்கு நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ற நேரம் வரும்போது நாம என்ன செய்யணும், அந்த சமயத்துல தந்திரமாக என்னென்ன சொல்லணுமோ சரிப்படுத்த முடியும். அந்த நிலைக்கு நம்ம எப்ப போவோம் கேட்டா, என்ன பார்த்தா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, வண்டி ஓட்டினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இப்படியே நிர்வாகிகளையும் மக்களையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா கதை நடக்காது. நாம ஒழுங்காக நடந்து கொண்டால் மக்களுடைய மனதில் நல்ல எண்ணங்களை எல்லாம் போடும். முன்கூட்டியே வந்துடணும் பள்ளிக்கு. ஆம சொல்லும் பொழுது, பாங்கு சொல்லும் பொழுது பள்ளியில் இருக்கணும். எல்லாரும் தொழுது முடிச்ச பிறகுதான் நம்ம பள்ளியை விட்டு போகணும். அவங்களுக்கு விளங்கணும், சுன்னத் தொழுகை இருக்குது, ஹதீஸ்ல வந்து இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்து தொழுகையை தான் பள்ளியில தொழுவாங்க, சுன்னத்தான தொழுகை வீட்டுல தொழுவாங்க. அதுதான் இந்த சுன்னத்து, நான் என் ரூம்லயே சுன்னத் தொழுது தர்றேன், அதான் சுன்னத்து அப்படின்ட்டு வந்து ஒரு நிர்வாகத்துல வியாக்கியானம் பேசக்கூடாது. சுன்னத்து தானே நான் சொன்னேன் இல்ல. அப்ப என்ன செய்யணும், நம்ம வந்து இருக்கணும், இங்க வரணும், பள்ளியில வந்து சுன்னத் தொழுவணும். அப்ப அவங்களுக்கு தெரியும் நம்முடைய இமாம் சுன்னத் தொழுகிறாரு. கொஞ்ச காலம் ஓடின பிறகு, கொஞ்ச நாளைக்கு பிறகு நம்ம ரூம்ல தொழுதுட்டு வந்தா கூட யாராவது வந்து அதுக்கு சுன்னத் தொழுவா வேலைப்பாரு, அவர் சுன்னத் தொழுவாங்க இருக்க மாட்டார், சுன்னத் தொழுதுக்கு தான் அவர் வருவார் அப்படின்னு நம்ம மொஹல்லாக்காரங்களே நிர்வாகிகளே நமக்கு தெரிந்து பேசுவாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தாடியே இருக்காது, தாடி இருக்காது. மொஹல்லால யாராவது வெளியிருந்து வந்து தாடி இருக்காரு, இயல்பாக அவருக்கு தாடி இல்லை. யாராவது தாடியை பத்தி குறை பேசினாங்கன்னா பள்ளியில் அவ்வளவு பேரும் அவங்க சண்டைக்கு போவாங்க. எங்க இமாமை பத்தி நீங்க எப்படி பேசலாம், தாடி இயல்பாக இல்லை, அவரை பத்தி மொஹல்லாக்காரங்க சண்டைக்கு போறாங்கன்னு சொன்னா அவர் மேல எவ்வளவு அக்கீதத்து இருக்கும், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அது அவருடைய நடவடிக்கையும் நடைமுறை. அப்ப நம்ம அப்படி நடந்து கொண்டோம் என்றால் அதற்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் அப்படின்றான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்மை சரியாக்க வேண்டும். அதற்கு பிறகு நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்முடைய இள ரத்தத்துல நம்ம எதையாவது வேகமாக பேச ஆரம்பிச்சுட்டோம் சொன்னா அது பின் விளைவை ஏற்படுது. அதற்கு அடுத்த வேலைக்கு வேற இடத்த பார்த்துக்கணும், அடுத்த பத்துக்கு நான் போறேன் அப்படின்ட்டு வேகம் சின்ன வயசுல வேகம் இருக்கும். கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு சொன்னா சரி, சில அனுபவங்கள் வரும்பொழுது சரி இப்படித்தான், எல்லாத்துலயுமே அப்படித்தாங்க. இமாமத்துல மட்டுமல்ல, தரிசலையும் சரி, கல்யாணத்திலையும் சரி, கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் அப்படித்தான். கொஞ்ச காலத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் வேகம் இருக்கும், கொஞ்ச காலம் போச்சுன்னு சொன்னா சரி கொஞ்சம் அது இப்படித்தான் இருப்பாரு, அவன் நினைக்கணும், அவன் நினைக்கணும், இவர் இப்படித்தான். அப்பதான் இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய புரிந்துணர்வோடு போகிற நிலை இருக்குது. அதுதான் எல்லா இடத்துலையும் இஸ்திகாமத்தை கொடுக்கும். வேகம் இருக்குது, அது எங்கேயுமே இஸ்திகாமத்தை கொடுக்காது. அதனால நம்முடைய முகல்லால எல்லா நிலையும் மாத்தணும். மக்களுடைய வலிய நிலைகளை மாத்துறதுக்கு ஒரு சின்ன ஏற்பாடு செய்யலாம். யார் யார் ஜக்காத்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை எல்லாம், ஆனா பண விஷயத்துல ரொம்ப முக்கியம், அதுல ரொம்ப உஷாரா இருக்கணும். நாளைக்கு அதை கூட நம்ம மேல நமக்கு எதிராக திருப்பி விட்டாங்க. அதனால தனிப்பட்ட முறையில எதிரையுமே அதை தலையிடக்கூடாது. நம்ம வழிகாட்டணும், இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, வழிகாட்டணும். ஒரு அமைப்பு ஒரு குழுவின் மூலமாகத்தான் அதை செயல்படுத்தணும். தனிப்பட்ட முறையில செயல்படுத்தினா நமக்கு பிடிக்காதவங்க அதுல தவறாக நம்மளை பேசுவாங்க. மக்களுடைய பணத்தை எல்லாம் வாங்கி ஏப்ப விட்டுட்டாங்க, அது மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுறக்கூடாது. அதே சமயத்துல எச்சரிக்கையாக தந்திரமாக அவருடைய கஷ்டத்தை போக்கி வைக்கிறதுக்கு ரமதான் வந்துச்சா அவங்களுக்கு இந்த ஏற்பாடு என்ன, ஜக்காத்துடைய ஏற்பாடு என்ன, அப்படி செய்யும் பொழுது இந்த இமாமின் மீது அவர்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கை எல்லாவற்றுக்குமாக அவர்கள் தொழுகைக்கு வருவாங்க. முதல்ல சில தேவைகளுக்காக வருவாங்க பள்ளிவாசலுக்கு, பிறகு அதுவே அவங்களுக்கு இஹ்லாஸாக ஆகும். அப்படி ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, 7 வயசாச்சுன்னா தொலை சொல்லுங்க, 10 வயசாச்சுன்னா உதவி போகும் அழைக்கா, அடிச்சால் தொலை சொல்லுங்க. அடிச்சு தொலை சொன்னா அவன் தொழுவானா, அல்லாவுக்காக தொலை போறான், அல்லாவுக்காக தொலை மாட்டான், கண்டிப்பாக அத்தாவுடைய அடிக்குத்தான் தொழுவான். ஆனா அது ஆதத்து. 10 வயசுல அடிச்சு தொலை வச்சு 5 வருஷமா அவன் அந்த ஆதத்து பழக்கிட்டான்னு சொன்னா 15 வயசுக்கு பேர் அது இஹ்லாஸ் ஆயிடும். அந்த ஆதத்து இஹ்லாஸ் ஆயிடும். இது ஷரியத் சொல்லி தந்த வழிமுறை, தந்திரம்.
அவன் ஆதத்துக்கு தான் வருவான். பழக்கத்தை உருவாக்குறதுக்கு சில தந்திரங்க. அப்படி செய்யும் பொழுது அவங்க ஆரம்பத்துல சில தேவைகளுக்காக வந்தா கூட பின்னாடி அவங்க தொடர்ந்து பள்ளியோடு தொடர்புடையவர்களாக மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் நம்முடைய மஹல்லாவிலே நம்முடைய மக்களிடத்திலே உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்திருவானாக. இந்த ஏற்பாடு உண்மையிலேயே ரொம்பவும் பலன் தரக்கூடியதாக ஏற்பாடு. அல்லாஹ் நமக்கு இதன் மூலமாக என்ன நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ அதிலே பேசியவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் முழுமையான நோக்கத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பானாக. சலாஹியா மதரசாவுடைய ஆசிரியர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பல தடவை போனில் தொடர்பு கொண்டு அவர்கள் தான் சிரமப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன். நான் சிரமப்பட்டு என்னை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள் நினைக்கிறேன். என்னுடைய சிரமத்தை விட அவர்களுடைய சிரமம் தான் பெரிய சிரமம் இல்லை. அவர்களுக்கும் நான் ஜஸாக்கல்லாஹு கைர் நல்லதொரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு இதன் மூலமாக நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும். இஹ்லாஸை எல்லாம் நமக்கு நசீபாக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளுக்கு உத்தரவுகளுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. நம்முடைய சமுதாயத்தை அதுபோன்ற ஒரு வழிகாட்டலுக்கு வழி நடத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தருள்வானாக. எங்களுடைய எல்லா கஷ்டங்கள், வியாதிகள், சிரமங்கள், தொல்லைகளை விட்டு அல்லாஹ் எங்களை காப்பாற்றி அருள்வானாக. இருலகத்திலும் எங்களை நட்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. இந்த மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களை அல்லாஹ் திறமையாளர்களாக, இஹ்லாஸ் உள்ளவர்களாக, இல்முள்ளவர்களாக, உலமாய ரப்பானியன்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. இந்த மதரசாவை கியாமத் வரையிலும் இஸ்திகாமத்தாக இஸ்திக்லாஸோடு நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.